நேத்து திடீர்னு மார்க்கெட் திடீர்னு பம்ப் ஆச்சு. எல்லா காயினும் பெருசா பம்ப் ஆகல. பட் இருந்தாலுமே பிட்காயினா இருக்கட்டும், இல்ல ஈத்தீரியமா இருக்கட்டும், ஈவன் ஏடிஏ, எக்ஸ்ஆர்பி இதெல்லாம் ஒரு 60, 70% கிட்ட பம்ப் ஆச்சு. அதுக்கு என்ன ரீசன்? இதுதான் இந்த டவுன் டர்னோட எண்டா? இதுக்கப்புறமேல் பிரைஸ் பம்ப் ஆக போதா? இதான் டீட்டெயிலா பார்க்க போறோம். வணக்கம், நான் உங்க ஜெய் பேசுறேன். இது ட்ரேடிங் மைண்ட்செட் வலையொலியில் வரும் காணொளி. நேத்து ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, எல்லா காயினும் பெருசா பம்ப் ஆகல. பட் ஓவராலா எல்லா மார்க்கெட்டுமே கிரீனா இருந்தாலுமே, பெருசா பம்ப் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏடிஏ, அதுக்கப்புறமேலு எக்ஸ்ஆர்பி பம்ப் ஆச்சு. புது ஹைஸ் ஃபார்ம் பண்ணலைனாலுமே அது கண்டிப்பா டிராஸ்டிக்கான ஒரு பம்ப் தான். ஒரு 50% கிட்ட பம்ப் ஆயிருந்துச்சு. 50, 60%. அதுக்கப்புறமேல் சொலானாவுமே ரொம்பவே பம்ப் ஆயிருந்துச்சு. ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் 130 கிட்ட போயிருந்தோம். இப்ப பிரைஸ் ஆல்மோஸ்ட் 180 வரைக்கும் போயிட்டு பிரைஸ் கீழ வந்திருக்கு. இப்போ 161 கீழ இருக்கு. இது ஏன் ஆக்சுவலா நடந்துச்சுன்னா, நேத்து ட்ரம்ப் அனவுன்ஸ் பண்ணியிருந்தாரு. அந்த அனவுன்ஸ்மென்ட்ல எக்ஸ்ஆர்பி, சொலானா, ஏடிஏ இது எல்லாமே கிரிப்டோ ரிசர்வா யுஎஸ்ல பண்ணப்படும்னு சொல்லியிருந்தாரு. அது ஆக்சுவலா அதனால தான் அந்த 3 காயின் பெருசா பம்ப் ஆயிருந்துச்சு. பிடிசி அண்ட் ஈத்தீரியமோட. ஏன்னா பிடிசி அண்ட் ஈத்தீரியமே அவர் கிரிப்டோ ரிசர்வா பண்றேன்னு சொல்லியிருந்தாரு. பட் ஆனா ஃபர்ஸ்ட் அனவுன்ஸ்மென்ட்ல சொல்லாம, அந்த பப்ளிக் அனவுன்ஸ்மென்ட்க்கு அப்புறமேலு ஃபாலோயிங்ல அத சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அதனால தான் பிட்காயினா இருக்கட்டும், இல்ல ஈத்தீரியமா இருக்கட்டும் அவ்வளோ பெரிய பம்ப் ஆகல. ஸோ இதுதான் நேத்துக்கு நடந்த பம்புக்கான ரீசன். ஸோ இது இப்படியே கேரி ஆன் ஆகும்னா, கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இது ஜஸ்ட் அந்த ஈவென்ட்டுக்கான ஒரு பம்பா தான் நான் பார்க்குறேன். பிரைஸ் கண்டிப்பா மேல போகும். பட் ஆனா அதுக்கு முன்னாடி கீழ போகுங்கிறது தான் நான் நினைக்கிறேன். அது ஏங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இது எல்லாமே என்னோட ஒப்பீனியன் தான். ஸோ உங்களோட ஓன் ரிசர்ச்ச நீங்க பண்ணுங்க. ஸோ இப்ப இங்க சார்ட்ல பார்த்தீங்கன்னா, இப்ப நான் பிடிசியோட சார்ட் வச்சிருக்கேன். இந்த சார்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பிரைஸ் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 78K வரைக்குமே போச்சு. அதாவது சிஎம்இ கேப் ஃபுல்லா ஃபில் ஆகல. சிஎம்இ கேப் ஆக்சுவலா ஃபுல்லா ஃபில் ஆகுறதுக்கு ஆல்மோஸ்ட் 76K கிட்ட போகணும். நாம ஒரு 78,500 அந்த மாரி ரேஞ்சுக்கு போயிட்டு பிரைஸ் பவுன்ஸ் பேக் ஆயிடுச்சு. ஆனா பெரிய ரிஜெக்ஷன் இது. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இது அக்கர் ஆனது கரெக்ட்டா அந்த அனவுன்ஸ்மென்ட்க்கு அப்புறமேல் தான். எப்ப ட்ரம்ப் ஆக்சுவலா அனவுன்ஸ் பண்ணாரோ, அவர் இனிஷியலா பிட்காயின், ஈத்தீரியம் அனவுன்ஸ் பண்ணல. அதாவது ஸ்ட்ராட்டஜிக்கல் ரிசர்வா சொன்னதுக்கு. அவர் சொன்னது ஏடிஏ, சொலானா, எக்ஸ்ஆர்பி இந்த 3 காயின் தான். ஸோ அதனால தான் டிராஸ்டிக்கா அது பம்ப் ஆயிருந்துச்சு. இப்ப நீங்க இது பார்த்திருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு இதோட பம்ப் ஒரு 18% இருந்துச்சுன்னா, இதே நீங்க ஏடிஏ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் 100% பம்ப் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ 78.2% அந்த நியூஸ்க்கு அப்புறமேல் நான் சொல்றது. இப்ப பிரைஸ் ட்ராப் ஆகுது. கண்டிப்பா அந்த நியூஸ்க்காக தான் அந்த பம்ப். ஈவன் எக்ஸ்ஆர்பில பார்த்தீங்கன்னாலும் அதே சினாரியோ தான். ஜஸ்ட் அந்த நியூஸ்க்காக வந்த பம்ப் தான். சொலானாவும் உங்களுக்கு அதே தான். பட் பெரிய பம்ப் ஆதது ஆக்சுவலா ஏடிஏ தான். அதுக்கப்புறம் எக்ஸ்ஆர்பி, அப்புறமேல் சொலானா, அப்புறமேல் தான் உங்களுக்கு பிட்காயின் அண்ட் ஈத்தீரியம். ஸோ இங்க நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, இது கண்டிப்பா இந்த ரேஞ்ச்ல இத தாண்டி ஆக்சுவலா க்ளோஸ் ஆயிருக்கிறது. அதாவது நம்ம பழைய ரெசிஸ்டன்ஸ தாண்டி க்ளோஸ் ஆயிருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். பட் ஆல்ரெடி வந்து வந்து அ சிஎம்இ இவ்ளோ பாதி ஃபில் ஆனதுக்கு அப்புறமேல் கண்டிப்பா ஃபுல்லா ஃபில் ஆயிட்டு போகும்னு தான் நான் நெனைக்கிறேன். ஏன்னா அதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. மேபி மறுபடியும் இங்க நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை குடுத்துட்டு ஸ்லோவா சடனா கண்டிப்பா இங்க டம்ப் ஆகாது. ஏன்னா இந்த ரீஜியன்ல நெறைய பை ஆர்டர்ஸும் இருக்கு. ஸோ அதனால அத க்ளோஸா அப்படியே ஸ்லோவா உங்களுக்கு அந்த பை ஆர்டர்ஸ்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கரைய அப்புறமேல் அப்படியே ஒரு 2, 3 நாள்ல மறுபடியும் டம்ப் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு. எனக்கு மந்த்லி கேண்டில் தான் நான் ஆக்சுவலா ரொம்பவே பார்த்துட்டு இருந்தேன். இது எப்படி முடிய போகுதுங்கிறதுக்கு. ஆக்சுவலா பேரிஷா தான் முடிஞ்சிருக்கு. பட் ஓவராலா ஈவன் மனி ஃப்ளோலாம் ஒண்ணுமே பாசிட்டிவா இருந்தாலுமே, இந்த டைவர்ஜென்ஸ் ப்ளே அவுட் ஆனது எனக்கு கொஞ்சம் கன்சர்னிங்கா தான் இருக்கு. ஓவராலா பார்க்கும்போது. ஸோ இது கண்டிப்பா இந்த புல் ரன் டிஃபரெண்ட்டா இருக்கும்னு எல்லாருமே சொல்றாங்க. எல்லாருமே இந்த 4 இயர் சைக்கிள்லாம் மாறப்போகுது, மாறிடுச்சு. எல்லாமே சொல்றாங்க. ஓகே, எனக்கு அது புரியுது. பட் ஆனா இந்த மந்த்லி இது நீங்க பார்த்துட்டீங்க. இங்க பேரிஷா இருக்கு. ஓகேவா? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, மந்த்லி பேரிஷா இருந்தா நான் மறுபடியுமே ஷார்ட் பொசிஷன்லாம் எடுக்க ஆரம்பிச்சுருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் கண்டிப்பா அத நான் பண்ண போறேன்னு தான் நெனைக்கிறேன். ஏன்னா பிரைஸ் இப்ப இங்க இது ஃபில் ஆகாம சிஎம்இ கேப் இப்படியே இருக்கு. பிரைஸ் ஆனா இங்கேருந்து மேல போகுது அப்படின்னா, கண்டிப்பா வீக்லில ஒரு டைவர்ஜென்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது, அதுதான் என்னோட ஏரியாவா இருக்கும். ஷார்ட் பொசிஷன்லாம் எடுக்கிறதுக்கு. ஏன்னா அப்படி பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு அது ஆல்மோஸ்ட் 1 மந்த் ஆயிடும். இப்ப ஷார்ட் பொசிஷன் எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்கியா எனக்கு தெரியுது. ஏன்னா எக்ஸாக்ட்டா இங்கேருந்து பயங்கரமா ட்ராப் ஆகாது. கண்டிப்பா இங்க ஒரு நம்பிக்கை குடுத்துட்டு தான் ட்ராப் ஆகும்னு நான் நெனைக்கிறேன். அது எப்படி ப்ளே அவுட் ஆகுதுங்கிறது பார்க்கலாம். கண்டிப்பா மோஸ்ட்டா நான் இதுக்கு மேல ட்ரேடிங் வீடியோஸ் தான் பண்ணுவேன்னு நெனைக்கிறேன். ஏன்னா மார்க்கெட் எல்லா ஆல்காயின்ஸும் இதுக்கு மேல டம்ப் ஆகாததுக்கு இடமே கிடையாது. ஆல்மோஸ்ட் அதோட லோவஸ்ட் பாயிண்ட்க்கு போயாச்சு. இது மாரி ரொம்ப ஹோல்ட் பண்ணிட்டு இருந்த எக்ஸ்ஆர்பி இதெல்லாம் கண்டிப்பா அந்த நியூஸ்னால ஹோல்ட் ஆயிட்டு இருந்துச்சு. இப்ப அந்த நியூஸும் ப்ளே அவுட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல பிரைஸ் இன்னுமே கொஞ்சம் கீழ வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்க பிட்காயின் டாமினன்ஸா இருக்கட்டும், இல்ல ஆல்காயின் டாமினன்ஸா இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ஒரு சேச்சுரேட்டடா ஒரு லெவல்ல தான் ரீச் ஆக போகுதுன்னு நெனைக்கிறேன். அதாவது இது கீழ போய் அது மேல வர மாரி ஒரு ஈவென்ட் ஒண்ணும் நடக்க போறதில்ல இப்பதைக்கு. ஸோ சில பேர் ஆல் சீசன பத்தி கேட்டிருந்தீங்க. எனக்கு தெரிஞ்சு டோட்டலா இந்த சைக்கிளே டிஃபரெண்ட்டா இருக்க போகுதுன்னு தான் நெனைக்கிறேன். இது ஏன்னா இங்க என்ன டிஃபரெண்ட் பெருசா போன புல் ரன்னோட கம்பேர் பண்ணும்போது, இங்க ரெகுலேஷன் வைஸ்ல பாசிட்டிவா இருக்கு. அதுக்கு ஆக்சுவலா மார்க்கெட் டிஃபரெண்ட்டா ரியாக்ட் ஆகுது.
ஏன்னா ரெகுலேஷன் வரும்போது வந்து உங்களுக்கு கேஒய்சி எல்லாமே லிங்க் ஆகுது. டாக்ஸேஷன் இருக்கு. எல்லாமே இருக்கு. இது எப்படி வரப்போகுதுங்கிற ஒரு அன்சர்டனிட்டி இருக்கு. ஈவன் யுஎஸ்லயுமே கூட அவங்க ஸ்டேக்கிங் மொதற்கொண்டு எல்லாத்தையும் டாக்ஸ் பண்ணாலும் அதுக்கான டூல்ஸ் லிமிட்டடா இருக்கு. அது எல்லாத்தையும் வந்து ப்ராப்பரா வந்து அவங்களால எப்படி இது பண்ண முடியுங்கிறது அவங்களுக்குமே ஒரு எக்ஸாக்ட் இது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா எவால்வ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். கண்டிப்பா அதுக்கெல்லாம் டைம் எடுக்கும். இந்த சைக்கிள் மேபி கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கலாம். என்னோட ஒப்பீனியன். பட் நான் ஃபைனலா சொல்ல வர்றது கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து 2 சினாரியோ. எய்தர் இந்த சிஎம்இ கேப் ஃபில் பண்றதுக்கு மறுபடியும் வரும் ஒரு 2 நாள்ல. பிரைஸ் மறுபடியும் கீழ பெருசா டிராப் ஆகும் தான் நான் நினைக்கிறேன். மோஸ்ட் லைக்லி ஒரு 60% வெயிட்டேஜ் நான் அது குடுப்பேன். ஒரு 40% வெயிட்டேஜ் மேபி வீக்லி டைவர்ஜன்ஸ் ஒண்ணு ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறமேல் பிரைஸ் கீழ வரலாம்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு 2 வாரத்துல பிரைஸ் இங்க போயிட்டு அப்புறமேல் பிரைஸ் வந்து கீழ வரலாம். இதுக்கு நான் 120Kலாம் போகும்ன்னு சொல்ல மாட்டேன். 120K போய் ஒரு பேரிஷ் டைவர்ஜன்ஸ் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா, அது ப்ராபப்லி வந்து ஒரு லாங் டெர்ம் பேரிஷ் ஆன ஒரு சைக்கிள்க்கு போகும் தான் நான் நினைக்கிறேன். அந்த மாரிலாம் போச்சுன்னா. ஆனா அந்த இடத்துல ஆல்ட் எப்படி ப்ளே அவுட் ஆகுதுன்னு நான் பார்க்கணும். பட் ஆனா பிட்காயின் இவ்ளோ டம்ப் ஆகியும், பம்ப் ஆகியுமே வந்து ஆல்ட் பெரிய அளவுக்கு டம்ப் ஆகல. இப்ப இது இவ்ளோ மைனஸ்ல இங்க நீங்க பார்க்குறீங்க. எல்லாமே -5%, -8% இருந்தாலுமே, இதெல்லாம் வந்து நேத்து நடந்த பம்போட திருப்பி ரீட்ரேஸ் ஆயி பழைய பிரைஸ்க்கே வந்திருக்கு. அவ்வளோதான் தவிர, எக்ஸ்ட்ராவா இன்னும் கொஞ்சம்லாம் கீழ போகல. இப்ப நீங்க எந்த காயின் எடுத்துக்கிட்டாலுமே, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏவிஏவே எடுத்துப்போம். பிரைஸ் அதே ரேஞ்சில தான் இருக்கு. நேத்து பம்ப் ஆனதுக்கு இப்ப கொஞ்சம் ட்ராப் ஆயிருக்கு. ஸோ அந்த ஒரு சினாரியோ தான் ப்ளே அவுட் ஆயிட்டு இருக்கு. S&P 500 கொஞ்சம் ரீட்ரேஸ் ஆயிருந்துச்சு நேத்து நியூஸ் படி. பட் ஆனா கண்டிப்பா இந்த இடத்துல மறுபடியும் பிரைஸ் கீழ வர தான் சான்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கிரிப்டோ சிஎம்ஏ கேப்ப ஃபில் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. 60% வெயிட்டேஜ் நான் குடுக்குறேன். பட் இல்ல அதுக்கு அடுத்த சினாரியோனா கண்டிப்பா கொஞ்சம் மேல வந்துட்டு பிரைஸ் கீழ போறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. பட் என்னோட பெர்சனல் இது வந்து பிரைஸ் கீழ போகும்னு தான் நான் நினைக்கிறேன். பட் ஆனா நான் ஒரு ஷார்ட் பொசிஷன் இப்ப ஃபியூச்சர்ஸ்ல எடுப்பேனான்னா கண்டிப்பா எடுக்க மாட்டேன். ஏன்னா வந்து ரொம்ப வாலடைலா இருக்கும். அப்படியே எடுத்தாலுமே வந்து ஒரு 3x லெவரேஜ் நான் தாண்ட மாட்டேன். ஸோ அதுக்கேத்த மாதிரி நீங்க எடுங்க. நான் இனிமேல் வந்து ட்ரேடிங் வீடியோஸ்ல ஃபோக்கஸ் பண்ண போறேன். மார்க்கெட் அப்டேட்டும் வச்சுக்கலாம். ஆனா அது வந்து ஒரு ஷார்ட்டா இந்த மாதிரி ஏன்னா ஒரு 20 மினிட்ஸ் நான் ரொம்ப டெப்த்தா போய் எக்ஸ்ப்ளைன் பண்றது எல்லா நாளும் பண்ண தேவையில்ல. இப்ப இன்னைக்கு பண்ற மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் வீடியோவா நம்ம வந்து குயிக்கா, கிரிஸ்பா முடிச்சுக்கலாம். நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லா ட்ரேடிங் வீடியோஸ்ல வந்து ட்ரேடிங் பொசிஷன்ஸ் எப்படி ட்ரேட் எடுக்கணும், நான் எடுக்கிற ட்ரேட் அப்படியே ஷேர் பண்றது, இது எல்லாமே பண்ணலாம். நாளைக்கு பார்ப்போம். பாய்.